Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல வேணும்னாலும் உளுந்த மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா உளுந்த எதுல மெஷர் பண்றீங்களோ அதே கப்லயே மற்ற எல்லா பொருட்களையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த உளுந்து நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, நல்லா சூடு ஏறினா மட்டுமே போதும். இப்போ உளுந்து நல்லாவே சூடு ஏறிடுச்சு. உடனே வேறொரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து மாதிரியே தான் பாசிப்பருப்பும் நல்லா சூடு ஏறினா மட்டுமே போதும், நிறம் எதுவும் மாறிடக்கூடாது. இந்த 2 பருப்புமே நிறம் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கோட டெக்ஸ்சரே மாறி போயிடும். இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. உளுந்து பாசிப்பருப்பு ரெண்டையுமே தனித்தனியாக ஆற விட்டுக்கலாம். உளுந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் சூடாக இருக்கும்போது அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா முறுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ நமக்கு பாசிப்பருப்புமே நல்லாவே ஆறிடுச்சு. இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த பவுடர் தனியாக இருக்கட்டும். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலான அரிசி மாவு, இடியப்ப மாவு எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான அரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் கடாயில் அரிசி மாவை மெஷர் பண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குவிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெஷர் பண்ணி 4 கப் அளவு அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவு கூட மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதை நம்ம சலிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். சலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்லடையில் இருக்கிற ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கிற இந்த சல்லடை தான் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த சைஸில் இருக்கிற எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாகவே அரிசி மாவு மேலேயே சலிச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் சலிச்சு எடுத்துட்டேன். இதில் ரொம்ப கம்மியான அளவு தான் கப்பி மீஞ்சி இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போது அரிசி உளுந்து மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்குது, இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஆற வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு மாவும் ரெடியாக இருக்குது. இதையும் நம்ம அரிசி உளுந்து மாவு வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே டைரெக்டாக சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உளுந்து பாசிப்பருப்பு ரெண்டையுமே மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற கப்பியையும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரிசி மாவு, உளுந்து மாவு, பாசிப்பருப்பு மாவு இது மூணையுமே ஒன்று சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம முறுக்கு செய்கிறதுக்காக உப்பு சேர்க்கும் போது ஒரு கல் குறைவாக தான் சேர்த்துக்கணும். அப்போது தான் எண்ணெயில் பொரிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நார்மலான சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரோ எண்ணெயோ அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது விட்டு விட்டு பிரிஞ்சு போயிடும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா கரைச்சிட்டு அந்த பெருங்காய தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போது தான் எல்லா சைடுமே ஈவனாக படும். இப்போ இது கூடவே சேர்க்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா
நார்மலான பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் சுடு தண்ணியோ வெதுவெதுப்பான தண்ணியோ ஊற்ற வேண்டாம். அது சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அதனால் நார்மலான பச்சை தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இப்போ நான் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். மாவு வந்து ரொம்ப இலகலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிழியறதுக்கே வராது. அதனால் பக்குவமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மொத்தத்தையுமே ஒரே நேரத்திலே செஞ்சு முடிச்சிருவேன். அதனால் மொத்த மாவையுமே பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை பிசைஞ்சிட்டு அப்பப்போ பிழிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரே நேரத்தில் மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம பிழியறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா மாவு வந்து புளிச்சு போயிடும். மாவு புளிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு முறுக்கு வந்து செவக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறை மாவு எடுத்ததுக்கு அப்புறமாவே நம்ம ஈர துணியை இது மேலே போட்டு மூடி வச்சிடணும். அப்போது தான் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். சப்போஸ் அப்படியும் உங்களுக்கு ட்ரை ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த தேன் குழல் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலான முறுக்கு அச்சு அப்படி இல்லைன்னா கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சுட்டு நம்ம மாவை உள்ளே வச்சுக்கலாம். முறுக்கு வந்து பிழியறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சின்ன தட்டுக்கு பின்பகுதியில் எண்ணெய் தடவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சுற்று மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாவு வந்து பக்குவமாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிழிய வருது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிழிய வராது. உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு கையில் எடுத்து போட பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியில் பின்பகுதியில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அது மேலே நம்ம வந்து முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த கரண்டியை அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா அழகாக உள்ளே விழுந்துட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். முறுக்கு பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே மேலே எழும்பி வரணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முறுக்கை உள்ளே சேர்த்துக்கலாம். முறுக்கை வந்து போட்ட உடனே திருப்பி விட்டுறாமல் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு மிதமான தீயில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு ஈவனாக வெந்து வரும். 2 சைடுமே திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.